டெபாசிட் போனஸ் கொடுத்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்து உங்களை ப்ராஃபிட்டபிளா ட்ரேட் பண்ண வைக்கிறது என்னோட பொறுப்பு. இப்படி எங்களால டொனேஷன் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டுக்கு நம்ம சொல்லும்போது அவங்க என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்படி ஒருவேளை உங்களுக்கு 2 லட்சத்துக்கு மேல கேஷ் வேணும் அப்படின்னா நீங்க தினசரி பேங்குக்கு போய் வித்ட்ரா பண்ற மாதிரி தான் இருக்கும். கேஷா எடுத்து கொடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னா பேங்க் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா ஒரு சொடக்கடிக்கு நேரத்துல சார் நீங்க டொனேஷன் கொடுக்க முடியாது, பிரைவேட் ட்ரைனிங் பண்ண முடியாதுங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்கிறீங்க சார். அப்ப நாங்க எப்படி சார் உங்ககிட்ட இருந்து நாலேஜை நாங்க கத்துக்கிறது? இன்னும் ஒரு 2-3 நாட்கள்ல நம்ம லான்ச் பண்ண போறோம். லான்ச் பண்ணதுக்கு பிறகு எல்லாருக்குமே ஒரு பம்பர் ஆஃபர் கொடுக்க போறோம். என்ன அப்படின்னா இந்த ட்ரேடிங்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்னென்ன பேசிக்ஸ் இருக்கு, என்னென்ன அட்வான்ஸ் லெவல் இருக்கு, எப்படி நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆக முடியும். பொதுவாக இந்த வீடியோவில் நம்ம 2 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று கொஞ்சம் சோகமான விஷயமும், இன்னொன்று மக்களுக்கான ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த சோகமான விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம ஒரு ட்ரஸ்ட்டுக்கு நம்மளோட பணங்களை டொனேட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இனி நம்ம அந்த டொனேஷன் கொடுக்க போறதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் பிரைவேட் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணோம், மக்கள்கிட்ட இருந்து ஒரு செட் ஆஃப் அமௌண்ட்டை வாங்கிட்டு தான் நம்ம அவங்களுக்கான கோர்சஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இனி நம்ம அதை பண்ண போறது இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இறங்கினதுனால நம்ம அந்த டொனேஷன் கொடுக்கறத கட் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா இதர வருமானங்கள் வந்தால் மட்டும்தான் நம்ம கண்டினியூவா அவங்களுக்கு ஒரு 1.5 லட்சமோ 2 லட்சமோ நம்மளால கண்டினியூவா கொடுக்க முடியும். இல்லாத பட்சத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அண்ட் நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு மாதம் $20,000 இல்லாமல் முடியாது. அந்த ஒரு கான்செப்ட்னால நம்ம அந்த டொனேஷனை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நிப்பாட்டியிருந்தோம். இப்படி எங்களால் டொனேஷன் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டுக்கு நம்ம சொல்லும்போது அவங்க என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சார் அழகா ஒரு 5-6 மாதம் தந்துட்டு இருந்தீங்க, எதுக்கு சார் திடீர்னு கட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதில் தான் நம்ம மக்களுக்கான ஒரு சந்தோஷமான விஷயமும் இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த ஒரு எஜுகேஷனல் ட்ரஸ்ட் என்கிட்ட வச்ச ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, சார் நீங்கள் இதுக்கு பிறகு அமௌண்ட் எங்களுக்கு டொனேட் பண்ணலை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, ஒன் டைமாக ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமௌண்ட் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஆனால் அவங்க கேட்ட அமௌண்ட் என்னால் தர முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நான் சொல்லலை. அதுக்காகவே நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நான் இருந்தேன். ஆனால் அவங்க அந்த அமௌண்ட்டை கையில் வித்ட்ரால் எடுத்து கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், இந்தியாவில் பணத்தை கையில் வித்ட்ராவல் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு பேங்க்ல போய் கேட்டாலும் ஆவரேஜாக ஒரு 2 லட்சத்துக்கு மேலே கேஷ் உங்கள் கையில் கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு 2 லட்சத்துக்கு மேலே கேஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் தினசரி பேங்குக்கு போய் வித்ட்ரா பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக அவங்க என்கிட்ட கேட்ட அமௌண்ட் 20 லட்சம் ரூபா. அப்போ இந்த ஒரு 20 லட்சம் ரூபாயை எங்களுக்கு கேஷா எடுத்து கொடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னா பேங்க் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா ஒரு சொடக்கடிக்கு நேரத்தில் நம்ம அந்த அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம ஃப்ரீயா இருந்துடலாம். ஆனா அவங்க கையில எடுத்து கேட்ட ஒரு கோரிக்கையினால அந்த ஒரு பொறுப்பை நம்மளோட மேனேஜர்கிட்ட ஒப்படைச்சு என் அக்கௌண்ட்ல இருந்து அந்த அமௌண்ட்டை அவரோட அக்கௌண்ட்டுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களா நடையா நடந்துட்டு இருக்கிறாரு. 1 லட்சமோ 2 லட்சமோ தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவர் என்னைக்கு அந்த அமௌண்ட்டை சேர்க்கிறாரோ அதுக்கு பிறகு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளோட பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணக்கூடிய டைம்ல நான் உங்களுக்காக அதை வச்சு ஒரு வீடியோவும் போட்டு உங்க முன்னாடி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒரு 20 லட்சத்தையும் ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். அது நல்ல மாதிரி அமையணும் அப்படிங்கிற மாதிரி நானும் நினைச்சுக்கிறேன். இது கூட சார் நீங்கள் டொனேஷன் கொடுக்க முடியாது, பிரைவேட் ட்ரைனிங் பண்ண முடியாதுங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்கிறீங்க சார், அப்போ நாங்கள் எப்படி சார் உங்கள்கிட்ட இருந்து நாலேஜை நாங்கள் கற்றுக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட்டுகள் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட பிளாட்ஃபார்மை புதுசாக லான்ச் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 2-3 நாட்களில் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். லான்ச் பண்ணதுக்கு பிறகு எல்லாருக்குமே ஒரு பம்பர் ஆஃபர் கொடுக்க போகிறோம். என்ன அப்படின்னா
எல்லாருமே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நாலேஜ் இருந்தால் தான் நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் பண்ண முடியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, சார் என்கிட்ட போதிய லெவல் அமௌண்ட் இல்லை, உங்ககிட்ட கொடுத்து படிக்கக்கூடிய லெவல்லலாம் என்கிட்ட அமௌண்ட் இல்லை சார், அந்த அமௌண்ட் இருந்துச்சுன்னா தான் நான் டெபாசிட் பண்ணி ட்ரேடிங் பண்ணிடுவேனே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன்ட்டு எதுக்கு தேவையில்லாமல் போய் ரூபாயை கொடுக்கணும், அப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த அமௌண்ட்டை நான் டெபாசிட் பண்ணி ட்ரேடிங் பண்ணிடுவேனே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, சார் இவர்கிட்ட கொடுத்து நம்ம படித்து வேல்யூபிளாக இருந்து அதுக்கு பிறகு மறுபடியும் நம்ம அமௌண்ட் சேர்த்து தான் இந்த ட்ரேடிங்கில் டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாருக்குமே சேர்த்து நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, யாருமே எனக்கு பணம் தர வேண்டாம், யாருமே பிரைவேட் ட்ரைனிங்காக என்கிட்ட ரூபாய் கொடுத்து படிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் முடிவு பண்ணியிருக்கிறோம். சார் அப்போ உங்களோட எஜுகேஷனை எப்படி சார் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் யாரெல்லாம் நம்மளோட பிளாட்ஃபார்மில் ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டில் வந்து $500 அதிகமாக $500 அதுக்கும் அதிகமாக யார் யாரெல்லாம் டெபாசிட் பண்ணுறீங்களோ எல்லாருக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம முடிவு பண்ணியிருக்கிறோம். அப்போது இந்த ட்ரேடிங்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன பேசிக்ஸ் இருக்குது, என்னென்ன அட்வான்ஸ் லெவல் இருக்குது, எப்படி நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆக முடியும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே ஒரு சீரியஸாக நாங்கள் எடுத்து அதை உங்களுக்காக அந்த ஒரு ப்ரைவேட் ட்ரைனிங்கில் ஃப்ரீயாக நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். எல்லாருமே அலர்ட்டாக இருங்க. யாருமே எனக்கு 10 ரூபா கூட நீங்கள் தந்து ட்ரேடிங் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. உங்களுக்காக தான் அந்த ஒரு ட்ரஸ்ட்டையே நான் வேண்டான்னு ஒதுக்கிட்டு உங்களுக்காக இத்தனை விஷயங்களும் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இதையும் தாண்டி சார் நீங்கள் எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்டில் கொஞ்சம் கொடுங்க சார் அப்படின்னு கேட்கக்கூடிய ஆளுங்களும் இருக்காங்க. ஆனால் எனக்கும் ஆசை தான், ஆனால் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும், எத்தனை பேருக்கு கொடுத்துட முடியும் யோசிச்சு பாருங்க. அப்போ நான் உங்களுக்காக ஃப்ரீயாக எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் முடிவு பண்ணியிருக்கிறேன். யார் யாரெல்லாம் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டில் இருக்கீங்களோ இந்த ஒரு ஃப்ரீ எஜுகேஷனை வாங்கிக்கிட்டு தாராளமாக நீங்களும் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். இதில் யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறோ தாராளமாக நீங்களும் நம்மளோட பிளாட்ஃபார்மில் உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள், தாராளமாக ட்ரேட் பண்ணி அன்லிமிட்டெட் ப்ராஃபிட்டை நீங்களே எடுத்துக்கோங்க. இதில் நம்மளோட சப்போர்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரீ எஜுகேஷன் 100% ஃப்ரீ எஜுகேஷன். ஒருவேளை யாராவது தனிப்பட்ட முறையில் சார் ஃப்ரீ எஜுகேஷன் சொல்கிறீங்க ஆனால் உங்களோட ட்ரேட் சப்போர்ட் கிடைக்காத சார் அப்படின்னு இருக்கிறவங்க தாராளமாக மறுபடியும் நீங்கள் இந்த ப்ரைவேட் ட்ரைனிங் என்கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் அதில் டெபாசிட் பண்ணும்போது என்னோட 1 இயர் ட்ரேட் சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்காது. ஏன் அப்படின்னா பலதரப்பட்ட ஆட்கள் அதில் $500 நீங்கள் டெபாசிட் பண்ணுவீங்க. அப்போ என்னால் அந்த ஒரு ட்ரைனிங் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாது. அதாவது ப்ரொஃபஷ்னலான லெவலில் ரெக்கார்டிங்ஸ்லேருந்து எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ட்ரைனிங்கில் கொடுத்துருவோம். இருந்தாலும் என்னோட ட்ரேட் சப்போர்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வெப்சைட்டில் வந்து அந்த ப்ரைவேட் ட்ரைனிங் புக் பண்ணிக்கோங்க. இல்லாத பட்சத்தில் சார் இருக்கக்கூடிய லெவல்கள் எல்லாம் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக $500 டெபாசிட் பண்ணுங்கள். அந்த $500க்கு பாதிப்பில்லாத வகையில் கூட ஒரு $500 நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டெபாசிட் போனஸ் கொடுத்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்து உங்களை ப்ராஃபிட்டபிளாக ட்ரேட் பண்ண வைக்கிறது என்னோட பொறுப்பு. அண்டில் தென் இன்னும் ஒரு 2 நாளில் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக நம்மளோட பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ண போகிறோம். அதுக்காக பிளாட்ஃபார்ம் லான்ச்சுக்காக தமனாவையோ இல்லை சூர்யாவையோ அந்த மாதிரிலாம் கூட்டு நம்ம லான்ச் பண்ண போகிறதில்ல. சிம்பிளாக எளிய முறையில் ஒரு வீடியோவில் தான் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யார் யாரெல்லாம் ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்களோ இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. அண்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் FX Mangold.